ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடிஸ் ஆஃப் தமிழ்நாடு. எவ்வளோ ஸ்வீட் வாங்கினாலும் நம்ம டக்குன்னு சாப்பிட்ருவோம். பட் இந்த சோன் பப்படி மட்டும் எப்படி தான் லெஃப்ட் ஓவர் ஆகுதுன்னே தெரியாது. ஆனால் அதை வச்சு சூப்பரான சோன் பப்படி மிட்டாய் கேக். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஓவர் சோன் பப்படி எவ்வளோ ஸ்வீட்ஸ் வாங்கினாலும் யார் வீட்டிலலாம் இது லெஃப்ட் ஓவர் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது வந்து லெஃப்ட் ஓவர் ஆகிடும், யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இதை வச்சு சூப்பரான சோன் பப்படி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். இது கூட 1/3 கப், அதாவது சோன் பப்படியில் வந்து நிறைய ஸ்வீட் இருக்கும், அதனால் இதுக்கு ஒரு 1/2 கப்புக்கும் ஒரு பங்கு சுகர் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரணும். ரொம்ப ஃபோமியாக அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சோன் பப்படி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பாதாமை வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு அதோட பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அது ஒரு 1/4 கப். 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் சாஃப்ரான் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு. அது இல்லாதவங்க சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கலாம். கலர்லாம் தேவைப்படாது, அப்படி அது இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு கடாயில் ஊற்றி இதை நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம முட்டை மிட்டாயெல்லாம் செய்வோம் இல்லையா, சேம் மெத்தட் தான், சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பால்கோவாக்கு பதிலாக இதில் நம்ம சோன் பப்படி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து கேக் டின்னில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக டாப்பிங்ஸ்க்கு கேஷ்யூ நட் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி இதை வந்து கரெக்டாக 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோன் பப்படி மிட்டாய் கேக் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பர் அண்ட் மாய்ஸ்டான சோன் பப்படி மிட்டாய் கேக் ரெடி ஆகிடுச்சு. அந்த கேஷ்யூலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி செம்ம வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. லெஃப்ட் ஓவர் சோன் பப்படி வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கிடைச்ச ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.